Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்றதுக்காக இன்ஜினியரிங்காக நிறைய இம்பார்ட்டன்ட் क्वेश्चन நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த புது சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் நீங்க ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க எந்த அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும் உங்களுக்கு வீடியோஸ் போடுறது. கண்டிப்பா நம்ம சேனல் வந்து உங்க லைஃப்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு பாத்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் கொடுக்கும்போது கேம்பஸ் இன்டர்வியூ எப்படி அட்டெண்ட் பண்ணணும், நம்மளோட கரியரை எப்படி நம்மளா அமைச்சுக்கிறது. ஏன்னா சில காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூ இருக்காது. அப்போ நம்ம பிரைவேட்டா நம்ம வந்து இன்டர்வியூ போனோம் அப்படின்னா எப்படி நம்ம அமைச்சுக்கிறது, எந்தெந்த இன்டர்வியூக்கு வந்து நம்ம அதாவது நம்மளோட ஸ்டடீஸ்க்கு எந்தெந்த இன்டர்வியூ வந்து நம்ம அவைலபிளாக இருக்கிறோம், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்னைக்கு எக்ஸாம் வந்து எழுதுனீங்க. இதில் இந்த BEEE எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸாமாக இருந்துச்சு. சரியா, இதில் ரொம்ப நம்ம பெருமைக்கெலாம் நம்ம சொல்ல, நம்ம போட்ட அந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறையா கொஸ்டின்ஸ் வந்து வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லி பசங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. சரியா, இருந்தாலும் பசங்க வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சார் இந்த கிரேஸ் மார்க் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா, இந்த கிரேஸ் மார்க் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு எழுதின பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா BE 3251. சரியா, இந்த பேப்பருக்கு நமக்கு கிரேஸ் மார்க் இருக்குமா, அதுலேயும் முக்கியமாக இந்த 11th A கொஸ்டினுக்கும் அதே மாதிரி 14th A கொஸ்டினுக்கும். சரியா, நான் இதுக்கு வந்து ஸ்டடி பிளான் நம்ம என்ன சொல்ல போட்டோம். அந்த ஸ்டடி பிளானே நான் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அதாவது நம்ம வந்து 15 மார்க் கொஸ்டினுக்கு நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது அந்த ட்ரூத் டேபிள் அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். சரியா, ட்ரூத் டேபிள் அப்புறம் அந்த டிசைன் கொஸ்டின்லாம் பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் ட்ரூத் டேபிள் கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 14th A. சரியா, நீங்கள் இப்போ டிஸ்பிளேல நீங்கள் என்ன சொல்ல பார்த்துட்டு இருக்கலாம். 11th A கொஸ்டினையும் 14th A கொஸ்டினையும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். இதில் நம்ம விசாரித்த அளவுக்கு, சரியா, அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டாஃப்ஸில் நம்ம விசாரித்த அளவுக்கு இதில் எந்த மிஸ்டேக்குமே இல்லை அப்படின்னு சொல்லி தான் இது வரைக்கும் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, ஒருவேளை கிரேஸ் மார்க் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து எப்போ தெரியும் அப்படின்னா, நீங்களே என்னாச்சு பார்த்தா உங்கள் ஸ்டாஃப்டே கேளுங்க. சரியா, உங்கள் ஸ்டாஃப்டே கேளுங்க. இப்போ யாராவது ஃபோன் நம்பர் வச்சுக்கலாம், மேபி நீங்கள் வந்து ஹாஸ்டலில் இருக்கலாம், ஹாஸ்டலில் அவங்க கூட ஸ்டே பண்ணியிருக்கலாம், அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். சரியா, இந்த கொஸ்டினில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்கள். ஏன்னா இது வரைக்கும் நம்மள்ட்ட பேசின ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அதில் கொஸ்டின் எல்லாம் எந்த மிஸ்டேக்கும் இல்லை சார் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை கிரேஸ் மார்க் கொடுத்தாங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு தெரியும் 11th A கொஸ்டினுக்கு எத்தனை பார்ட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 4 பார்ட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. சரியா, அதெல்லாம் தெளிவாக நீங்கள் பாருங்கள். அதில் எது மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதே மாதிரி 14th A கொஸ்டின் வந்து டோட்டலாகவே கொடுத்துருக்காங்க. சரியா, 13 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபுல் மார்க் கிரேஸ் மார்க்காக கிடைக்குமா, இல்லை கிரேஸ் மார்க்கோட அப்டேட் வந்து எப்போ தெரிய வரும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் கீ செட் பண்ணுவாங்க. சரியா, அஃபிஷியல் ஆன்சர் கீ செட் பண்ணும்போது தான் இதை பற்றின முழுமையான தகவல் வந்து தெரியும். சரியா, இப்போ யார் வேணாம் என்ன வேணால் சொல்லலாம், கிரேஸ் மார்க் கிடைக்கும் போது இல்லை கிரேஸ் மார்க் கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம விசாரிச்ச அளவுக்கு அதில் மிஸ்டேக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க, கிரேஸ் மார்க்லாம் கொடுத்துருக்காங்க. சரியா, ஃபுல் மார்க்கே கிரேஸ் மார்க்லாம் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. அப்போ மிஸ்டேக் இருந்துச்சு, கண்டிப்பாக இதில் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா கிரேஸ் மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் வரக்கூடிய நாட்களில் என்ன அப்டேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அஃபீஷியல் கீ அந்தோடனே நான் என்ன சொல்லும்போது உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த கீழே தெரிஞ்சிடும் இதுக்கு வந்து கிரேஸ் மார்க் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. சரியா, அதனால் இது வரைக்கும் எந்த விதத்திலையும் அந்த அப்டேட் வந்து கிடைக்கல. சரியா, உங்களுக்கு ஏதாவது உங்கள் ஸ்டாஃப்ஸ் ஏதாவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள், இல்லாட்டி கமெண்ட் பாக்ஸில் கூட சொல்லுங்கள் கிரேஸ் மார்க் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. அதனால் இந்த எக்ஸாமே வச்சு நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த எக்ஸாம் நம்ம மூவ் பண்ணுவோம். சரியா, அடுத்த எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நிறைய உங்களுக்காக நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட்.